இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கியூஆர் கோடுடன் கூடிய பேன் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி அனைவரும் ஈஸியாக நீங்கள் பேன் கார்டு டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு IITSL பேன் கார்டு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு pan.UTIITSL ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஒரு அட்டென்ஸ் சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே வந்து பேன் சர்வீஸ் போட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இருக்கிற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் பேன் கார்டு டிஸ்பேச் ஆர் இபென் இஷ்யூட் கேஸ் சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபெசிலிட்டி ஃபார் டவுன்லோட் இபேன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. மந்த் இயர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி கேப்சர் கோட் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு கூட லிங்க்கான இமெயில் ஐடி ரெண்டுமே ஷோ ஆகும். அதுக்கு கேப்சர் இருக்கும். கேப்சர் கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதற்கு கீழே வந்து ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் த பேன் சப்மிட்னு சொல்லியிருக்கோம். அதை டிக் பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓடிபி சென்ட் டு இமெயில் வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேன் கார்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு பொறுத்தளவுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 8 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கன்ஃபார்ம் பேமெண்ட் இருக்கும். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, இன்டர்நெட் பேங்கிங் எது யூஸ் பண்ணி வேணாலும் 8 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு UTI டெக்னாலஜின்னு சொல்லி வந்து இபேன் அப்ளிகேஷன் அக்னாலஜிமெண்ட் ரிசிப்ட் சொல்லிட்டு ரிசிப்ட் வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து PDF ஃபார்முலா பேன் கார்டு சென்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட், மந்த், இயர் மூணுமே என்டர் பண்ணி கிளிக் பண்ணினா PDF ஃபைல் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஓப்பன் ஆகும். இதில் QR கோட உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பேன் கார்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.